நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிலம்பரசன் அவர்களுடைய த மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிமான அரசன் திரைப்படத்தினுடைய காஸ்டிங் அப்டேட் இப்போது நமக்கு கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ சீரியஸாக சொல்லணும்னா இந்த காஸ்டிங் அப்டேட்லாம் கேட்ட பிறகு நம்ம சிலம்பரசன் அவர்களுடைய மார்க்கெட் தமிழ் சினிமாவில் எங்கேயோ போக போது ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க போகிறார் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான அப்டேட்டாக தான் இந்த காஸ்டிங் அப்டேட் கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசன் திரைப்படத்தினுடைய ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் வந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய ரிவ்யூவை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அவர் என்ன ஷேர் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தினுடைய காஸ்டிங் அப்டேட் பார்த்தா முக்கியமாக நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக இந்த திரைப்படத்தினுடைய கதாநாயகன் நம்ம சிலம்பரசன் அவர்கள் தான். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சீரியஸாக வந்து இந்த படத்தில் இவருடைய லுக் வந்து எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி தான் சொல்லணும். ஸோ என்னை கேட்டிங்கன்னா தொட்டிஜிக்கு அப்புறமா ஒரு மாஸான சிலம்பரசன் அவர்களை இந்த திரைப்படத்தில் வந்து பார்க்கலாம். பயங்கரமாக உடம்பெல்லாம் இழைச்சி போயிட்டு ஃபங்கில் வச்சு அந்த மீச தாடிலாம் அந்த தொட்டிஜிய ஸ்டைலில் வந்து வச்சு ஒரு பயங்கரமான ஒரு வின்டேஜ் எஸ்டிஆராக திரும்ப வந்துட்டு இருக்கார் அப்படி தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு தரமான லுக். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு டீசர் வேறு ஒன்று விட்டுருந்தாங்க, திவாலிக்கு வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வந்துருந்தார். ரெண்டு லுக்குமே சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் படத்தில் எப்படி இருக்குன்னு அப்படின்னு. ஈவன் வெற்றிமாறன் அவர்களே சொல்லிட்டாரு, இந்த படத்தில் வந்து 2 ரோல் வந்து இருக்குது, ஒன்று ஓல்டர் ஒன், இன்னொன்று வந்து யங்கர் ஒன் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி, விருதுநகர், ஸோ இந்த ஏரியாவில் வச்சு ஒரு சில ஷூட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசன் திரைப்படத்துக்கு வந்து எடுத்தாங்க. ஸோ அதேமாதிரி மதுரையிலே வந்து எடுத்தாங்க. அந்த டைம்லலாம் நம்ம சிம்பு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் லுக்கில் தான் வந்து நடிச்சிட்டு இருந்தார் அப்படி தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓல்டர் லுக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு அவர்கள் வந்து நடிச்சிருந்தார். மீச தாடியெலாம் வச்சு கொஞ்சம் தாடி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளை முடி இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குமத்த படத்தில் வந்து ஏதோ பாஷா டிரான்சிஷன் மாதிரி வரப்போகுது போல் அந்த மாதிரி தரமான லுக்காக இருக்குது அப்படி தான் சொல்லியிருக்கோம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலம்பரசன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக் ஃபிலிமாக தான் இருக்க போது அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் 2 முக்கியமான ஜாம்பவான் நடிகர்கள் கேமியோ பண்ண போகிறாங்க. ஸோ அதில் முதல் நடிகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் அவரே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டாரு, எனக்கான ரோல் அரசன் படத்தில் என்னங்கிறது எனக்கு தெரில, வெற்றிமாறன் அவர்கள் என்னை கூப்பிட்டாரு, நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓகே சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத விஜய் சேதுபதி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ இவருடைய ரோல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி படத்தில் ஃபுல் டைமாக இருக்காதுங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு வில்லன் கேரக்டர்னு வைங்களேன், கன்ஃபார்ம் வந்து சேதுபதி அவர்கள் வந்து கதையெல்லாம் முன்னாடியே கேட்டு ஃபுல் ஸ்கிரிப்டே கேட்டு ஷூட்டிங்கில் ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணியிருப்பார். இப்போ ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூவில் தான் வந்து சொல்லியிருந்தார், இது மாதிரி வெற்றிமாறன் அவர்கள் என்கிட்ட கதை கூட சொல்ல, என் கேரக்டர் கூட சொல்லலை, அவர் நடிகரையாக கேட்டார், நான் ஓகே சொல்லிட்டேன் அப்படிங்கிறத வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஷேர் பண்ணிக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தினுடைய எண்டிங்கில் நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கேமியோ பண்ண போகிறாரு, இங்கே டாக்ஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அஃபிஷியலாக ஆகலை. பட் மோஸ்ட் ப்ராபபிளி இது வந்து பார்த்திங்கன்னா வடச்சென்னை யூனிவர்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்படி பார்க்கல கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அன்பு இல்லாமல் எப்படிங்க அரசன் படத்தை முடிக்க முடியும். ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் படத்தில் எப்படி வந்து கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சூர்யா சார் வந்து ரோலெக்ஸ்னு ஒரு கெட்டப்பில் ஒரு பயங்கரமான ஒரு இம்பேக்ட் ஒரு சம்பவத்தை பண்ணாரோ, அதேமாரி சம்பவத்தை அரசன் திரைப்படத்தில் நம்ம தனுஷ் அவர்கள் பண்ண போகிறாரு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ மேலும் எந்தெந்த நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம விக்ராந்த் அவர்கள் இந்த திரைப்படத்துலேருந்து நடிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா லால் சலாம் படத்தில் ஷம்சுதீன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நடிச்சிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் மத்ராசி திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜு மேனன் அவர்களுடைய பையன் கேரக்டர் வந்து நடிச்சிருந்தார். ஸோ இவரும் நம்ம சிலம்பரசன் அவர்களே அரசன் திரைப்படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்து கமலேஷ் ஜெகன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து வந்திருப்பார். ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மலையாளமில் வளர்ந்து வரும் நடிகரான ஜிபின் கோபிநாத், ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்பு அவர்களுடைய அரசன் திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மேலும் ஃபீமேல் ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பிரியங்கா மோகன் அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அதேமாதிரி நம்ம ஆண்ட்ரி அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் முன்னாடி தாங்க ஒரு ஃபுட்டேஜும் லீக் ஆச்சு. நம்ம சிலம்பரசன் அவர்களும் நம்ம ஆண்ட்ரி அவர்களும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அரசன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிஆர்னு வந்து கத்திட்டு இருந்தாங்க. நம்ம சிம்பு அவர்கள் வந்து சும்மா பின்னாடி திரும்பி ஹாய் மட்டும் காட்டினாங்க. அப்போ ஆண்ட்ரி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரும்பினாங்க. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைமாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆச்சு அப்படி தான் சொல்லணும்.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சித்ரா ஜெயார்ச், எனக்கு அவங்க பேருடைய ப்ரனன்சியேஷன் கரெக்டாக தெரில, நான் அவங்கள சித்ரானே வந்து கூப்பிட்றேன். ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்கங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மயிலாட் திரைப்படத்தில் நம்ம சசிகுமார் அவர்களோட பேர் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் அவர்கள் அரசன் திரைப்படத்தை பற்றி என்ன ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம வந்து பார்த்துடலாம். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து லீடர் திரைப்படத்தினுடைய டைரக்டருங்க. அதாவது நம்ம லெஜண்ட் சரவணா அவர்கள் நடிக்கும் லீடர் திரைப்படத்தினுடைய டைரக்டர். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த திரைப்படத்தினுடைய ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட்டில் வந்து என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அரசன் திரைப்படத்தினுடைய 2 ஷூட்டிங் ஸ்கெடியூல் வந்து இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்கெடியூலோடைய ஃபுட்டேஜஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன். பயங்கரமாக இருக்குது, ஒர்த் இட், கண்டிப்பாக போய் பார்க்கலாம் அப்படிங்கிற இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை திரைப்படத்தினுடைய பார்ட் 1 படத்தில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட் டைரக்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணியிருந்தார் போல். அந்த திரைப்படத்தில் வர ட்ரெயின் சீக்வன்ஸ் தவிர மீதி ஹோல் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த காரணத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றிமாறன் அவர்களோட வந்து பார்த்திங்கன்னா நல்ல டச்சில் இருந்த காரணத்தினால இவருக்கு வந்து அரசன் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்கெடியூல்ஸ் ஷூட்டிங் ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்க முடிஞ்சு போல். ஸோ அதில் பார்த்துட்டு ஃபேன்ஸுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி அண்ட் சிம்புவோட காம்போ பயங்கரமாக இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஒரு டேரக்டர் படத்தை பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லும்போது ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஹைப் ஏறுது அப்படி தான் சொல்லணும். ஸோ எத்தனை உண்மையான சிலம்பரசன் ரசிகர்கள் இந்த திரைப்படத்திற்காண்டி வெயிட் பண்ணுறீங்களோ அவங்க மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் அரசன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி இந்த திரைப்படத்திற்கான உங்களுடைய உண்மையான ஆதரவை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.